இப்போ கேரளால நிபா வைரஸ் பரவிட்டு வருது. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு? கடந்த வாரம் கேரளாவை பொறுத்தவரை இந்த நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3 என்கின்ற அளவிலே உயர்ந்திருக்கிறது. உடனடியாக இது தெரிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு கேரளா மற்றும் தமிழக எல்லைகளில் பாதுகாக்கும் அந்த பணியினை பொது சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறது. அங்கிருந்து வருகிற போக்குவரத்து வாகனங்கள் எதுவாக இருந்தாலும், பேருந்துகளாக இருந்தாலும், கார்கள் போன்ற வாகனங்களாக இருந்தாலும், இருசக்கர வாகனங்களாக இருந்தாலும், அந்த எல்லைகளை கடந்து வருகிற சாதாரண நடைபயணிகளாக இருந்தாலும் அனைவரிடமும் பரிசோதிக்கிற அந்த பணி என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடுங்கணி, கோலாடி, தொல்லார், நம்பராயங்கண்ணு, பட்டாவயல் போன்ற இந்த 5 இடங்களில் நிரந்தர முகாம்கள் அமைக்கப்பட்டு வருபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிபா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் இல்லை. எதுங்க? இல்ல இல்ல, இது வரைக்கும் வரல. வரவிடாம தடுக்கிறதுக்கான பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக கேரளாவிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கிற பணியினை எல்லா எல்லைகளிலிருந்தும் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நீங்க கடந்த வாரம் பார்த்திருப்பீங்க, பேருந்துகள் எல்லாவற்றிலும் கூட அந்த தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி கேரளாவிலிருந்து யாராவது கோவை போன்ற அரசு மருத்துவமனைகளுக்கு இது போன்ற நோய் பாதிப்புகள், காய்ச்சல் பாதிப்புகளோடு வருபவர்களை தீவிரமாக கண்காணிக்க சொல்லி கோவை அரசு கல்லூரி மருத்துவமனை மற்றும் அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். தீவிரமாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப உச்சநீதிமன்றம் நேற்றைக்குத்தான் தடை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் விரைவில் அறிவிப்பார்கள். அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு எல்லா மாநிலங்களிலும் இந்த கவுன்சிலிங் முறை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். என்னங்க? இல்ல, அது தேவைப்படும் போது மாநகராட்சி அதை செய்யும். இப்ப சென்னையை பொறுத்தவரை பூவமாறு, ஓட்டேரிநல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், அடையாறு, மாம்பழம் கால்வாய், ராஜ்பவன் கால்வாய் போன்ற 22க்கும் மேற்பட்ட அந்த கால்வாய்கள் இருக்கிறது. அதுல இந்த கொசு ஒழிப்பும் பணிக்கு அவர்கள் தேவைப்படும் போது இதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அது அந்த வடகிழக்கு பருவமழை வரும்போது அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப நமக்கு வடகிழக்கு பருவமழை இல்ல, தென்மேற்கு பருவமழை தான். இந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை சந்திக்கிற சூழல் வருகிற போது அதற்கேற்ற நடவடிக்கைகளை மாநகராட்சி இன்னமும் தீவிரப்படுத்தும்.